அத்தை என்ன தீபிகா? அத்தை முதல்ல நாங்க தான் குழந்தை வேணான்னு முடிவு பண்ணியிருந்தோம் அத்தை. ஆனா இத்தனை வருஷம் ஆகியும் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எங்களால குழந்தை பெற்றுக்க முடியல அத்தை. எனக்கு என்னவோ என்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லியிருக்கேன் அத்தை. நல்ல முடிவு தான். நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா கவலைப்படாதீங்க அத்தை, நானே உங்க பையன் லைஃப்ல இருந்து போயிடுறேன். அதான் இப்போ டாக்டர் பார்க்க வந்திருக்கோம்ல, அப்புறம் எது கழுவுற? அருண், நான் உன்கிட்ட ஒன்று சொல்றேன், ஏன் என்னன்னு கேட்காம கொஞ்சம் கேட்குறியா? சொல்லு. இப்போ ஒருவேளை ரிசல்ட் தப்பா வந்துருச்சுன்னா நான் உன்னை விட்டு போயிடுவேன். உன் லைஃப்ல நான் இல்லைன்னு கவலைப்படாம வேற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? இப்போ ஏன் நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? உன்னை விட்டு மட்டும் நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? ஒருவேளை ரிசல்ட் ரொம்ப ஆப்போசிட்டா வந்துருச்சுன்னா நம்ம வர கடைசி ஹாஸ்பிட்டல் இதுவா தான் இருக்கும். அதெல்லாம் எதுவும் நடக்காது, சும்மா வளராது. லூசு மாதிரி பேசிக்கிட்டு. சொல்லு, இங்க சொல்லு. ஒருவேளை குழந்தை பெத்துக்க முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னை விட்டு போயிடுவியா நீ? நீ தான் போறத பத்தி பேசிட்டு இருக்க, நான் இல்ல. எனக்கு எப்பவுமே முதல் குழந்தை நீதான், சரியா? நம்மளால குழந்தை இல்லாம நிம்மதியா இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? உனக்குனா எனக்கு நீ, அவ்வளவுதான். வேற என்ன பண்ணுவ நீ? எவ்வளவோ ஆசிரமம் இருக்குது தீபிகா, அதுல இருந்து ஏதோ ஒரு குழந்தைய பார்த்து தத்தெடுத்து வளர்த்துக்க வேண்டியதுதான். அழக்கூடாது, சரியா? தீபிகா, அருண் உள்ள வாங்க. வாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாங்களா? சரி பண்ண முடியுமா இல்ல முடியாதா? தீபிகாக்கு எதுவும் இல்ல, தயவு செஞ்சு அவளை இனிமே எதுவும் சொல்லாதீங்க. அருண், எப்ப பார்த்தாலும் போனே பார்த்துட்டு இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும்? இவ்வளவு சிப்ஸ் சாப்பிட்டா எப்படி குழந்தை பிறக்கும்? ஏமா தீபிகா, கால் மேல கால் போட்டு உட்காந்தா எப்படிமா குழந்தை பிறக்கும்? டே அருண், மடியில லேப்டாப்பே வச்சுட்டு இருந்தா எப்படிடா குழந்தை பிறக்கும்? ஐயோ அம்மா, மடியில வச்சு வேலை செய்யறதுக்கு தாம்மா லேப்டாப்பே.